எல்லோருக்கும் வணக்கம். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நாம் 27 யோகங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது 27 யோகங்களில் 21வது யோகமாக பார்க்கின்றோம். அது சித்தம் யோகம். இந்த சித்தம் யோகம் என்றால் என்ன? சித்தம் என்றால் நிறைவேறியது, காரிய சித்தி அடைவது என்பதை குறிக்கும். ஆக ஒரு காரியம் தடையின்றி முழுமையாக வெற்றி அடைவது இந்த சித்த யோகத்தின் மகிமை நண்பர்கள். இப்பொழுது இந்த யோகத்தில் பிறந்தவங்க விடாமுயற்சியோடு தைரியமா எந்த காரியத்தையும் கடைசி வரை போராடி ஜெயிச்சிருவாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்க. இந்த யோகத்தின் அதிபதி முருகப் பெருமான். இதை ஜோதிட ரீதியாகவும் பார்ப்போம். அசைக்க முடியாத மன உறுதி, ஆழ்ந்த சிந்தனை, எதையும் நுட்பமாக ஆராயும் திறன் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களதான் நம்ம ஞானம் பெற்றவங்க, இவங்க ஞானம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தெய்வீக அருள் பெற்ற சித்தர்கள், மகான்கள், இவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு நண்பர்கள். அதனாலதான் இந்த யோகத்தின் பெயரை சித்தம்னு வச்சுக்கோங்க. இந்த யோகத்துக்கு முருகப்பெருமான் என்பதால் அதை முதலில் பார்ப்போம். முருகன் இந்த பெயருக்கு பின்னால், முருகன் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கு. அதை பார்ப்போம். மு என்றால் முகுந்தன், திருமால் அம்சத்தை குறிக்கும், காத்தல் தொழில் செய்பவர். ரு என்பது இது ருத்ரன், சிவன் அம்சத்தை குறிக்கும், அழைத்தல் தொழில் செய்பவர். கண் என்பது இது கமலன், அதாவது பிரம்மன் அம்சத்தை குறிக்கும், அதாவது படைக்கும் தொழில் செய்பவர். மும்மூர்த்திகளின் இணைந்த வடிவமே முருகனாவார் என்பது என்பதில்லை. மேலும் இந்த முருகு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்த 3 எழுத்துல முருகன் அழகு, இளமை, மனம், தெய்வீகம், இந்த 4 இதுல அடங்கும். அதே மாதிரி சரவண பவ அப்படின்னு 6 எழுத்து மந்திரத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அது என்னன்னு பார்ப்போம். இப்ப சாஸ்திரப்படி சா அப்படின்னா மங்களம், ரா அப்படின்னா ஒளி, அதாவது ஞானம், வா பலம், செல்வம், ந வெற்றி, பா பிணி நீக்கம், அதாவது நோயற்ற நிலை ஆரோக்கியம், வா கனிவு, அதாவது அருள். இந்த 6 குணங்களையும் நிறந்த சக்தியே முருகன். இந்த முருகு அப்படின்னா நான் மனம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். மனம் என்பதை ஜோதிட பார்ப்போம் நண்பர்களே. இப்ப இந்த யோகத்துக்கு முக்கியமான நட்சத்திரம் சொன்னா அஸ்வினி மகம் மூலம். இது மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசியிலையும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் இருக்கு. இது காலச்சக்கரத்திற்கு 1ஆம் வீடாகவும் 5வது வீடாகவும் 9ஆம் வீடாகவும் அமையப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்திற்கும் இந்த சித்தம் யோகத்திற்கும் கிரகம் யாருன்னு கேட்டா அவர்தான் கேது பகவான். அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் ஆற்றலை வாங்கி கேது பகவான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். இப்ப ஜோதிட ரீதியா மனம்னு சொன்னா 3வது வீடு என்பது. இப்ப லக்னத்துல இருந்து பார்க்கணும். மனம் என்ற சொல்லுக்கு சந்திரன் காரகம் இருக்கின்றார். அதனால அவருக்கு மனோகரன் பேர் வச்சிருக்காங்க. இப்ப மனம் தெளிவா இருந்தா எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தவிர்த்து வெற்றி அடைவாங்க இல்லையா? அதே மாதிரி காரிய சித்தி அடைவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது சரியில்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுற துன்பம் அனைத்துக்கும் மனமே காரணம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இப்ப இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கு. இதுவரை நாம் கண்ணில் பார்த்தது, நாம் பயன்படுத்துவது, நமக்கு தெரிந்தது, நாம் கேட்பது, நாம் உணர்வது அனைத்துமே ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. மன செம்மையா இருக்கணும். நம்ம இதை பயன்படுத்தணும். இப்படி இது மற்றவங்களுக்கு நம்மளும் கொடுக்கலாம். அந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஆற்றலை பெற்று கொடுக்கலாம். இப்ப யார் இதை கொடுக்குறான்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு இசை மேதை இருக்காரு. அவருக்கு மட்டும் இசையை அமைக்க முடியுது இல்ல,
அது காரணம் என்ன? அந்த ஞானம் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி சிறப்பாய் நாட்டை வழி நடத்தும் ஒரு அரசன். எல்லோராலும் ரசிக்கும்படி பாடும் பாடகர். ஆராய்ச்சி செய்து வெற்றி அடைந்தவர்கள். கணித மேதைகள். மனமுருகும் வரை வைக்கும் நடிகர்கள். இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களுக்கு மட்டும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இருக்க விஷயத்தை அப்படி எடுத்து வாங்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க? அதுதான் நண்பர்களே ஞானம். உள்ள இருந்து வரணும். தானா வரணும். உள்ளுணர்வுல இருந்து வரணும். யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது ஞானம்ங்கிறது. அது உள்ளுணர்வுல இருந்து இயற்கையா வரணும். அப்ப இவங்க கிட்ட அந்த ஞானம் எப்படி இருக்கு? அதற்கு காரணம் அவர்கள் மனம் ஒன்றே நண்பர்கள். ஏற்கனவே இருக்கும் ஒரு சக்தியை புரிந்து அப்படியே உள்வாங்கி நம்ம கையில கொடுக்குறாங்க. இதுக்கு முருகனின் அருளும் கேது பகவானின் ஞானமும் ஒன்று சேர்ந்து இருந்தா ஒரு சாதாரண மனிதன் எல்லா தடைகளையும் தாண்டி தன் உழைப்பு, தன்னம்பிக்கை, போராடும் குணம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா மாறி வெற்றி அடைகிறான். அவனை இந்த உலகமே போற்றி போகிறது. அதுக்குத்தான் சித்தம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன செய்யணுங்க? தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். சாதாரணமா நம்ம ஒரு டிகிரி முடிக்கணும்னா பாருங்க 14 வருஷம் 15 வருஷம் ஆகுது. அப்ப இந்த இந்த சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மனம் நம்ம சொல்றபடி அதை கேட்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணணும்ல. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? பல வருஷம் உழைக்கணுமா இல்லையா? இப்ப சாதாரணமா நம்ம கோயிலுக்கு போய் வா, தர்ம வழி நடக்கிறது நல்லது, வாழ்க்கையில எல்லாவற்றையும் முயற்சி செய்யி, ஒரு நாளைக்கு நீயும் மற்றவங்களை போல போற்றும்படி வாழ முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம அதை செய்ய முடியும். ஏன்னா ஆரம்பத்தில இருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு 10 வயசுக்கு அது வரணும். சரி, நம்ம இப்ப ஜோதிடத்தை பத்தி பார்ப்போம். ஜோதிட ரீதியா 3ஆம் இடம் என்பது மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதை பொறுத்தே அவங்க மனோநிலைகள் அமையும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து கேது நல்ல நிலையில் இருந்தார்னு வச்சுக்கோங்க, ஆன்மீக போர் வீரனை போல் குணத்தை கொடுப்பார் அவர். இவர்களுக்கு மரண பயம் என்பதே இருக்காது. மற்றவங்க பார்த்து பயப்படுற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை பூரா இவங்க மிக சாதாரணமா ஆர்ப்பாட்டம் இல்லாம செஞ்சு முடிச்சிருவாங்க. வெளியே தெரியாது, அமைதியா இருக்கும். ஆக ஒரு ஆழமான உணர்வு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தா தைரியம், வீரம், தலைவனாகும் தகுதியை வளர்த்து கொள்ளும் மனோபாவம் இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா இவருக்கு பிடிச்ச இடமே 3ஆம் இடம் தான் செவ்வாய்க்கு. ஆக ஒரு போர் வீரனாக இருப்பாங்க. இவங்கள படைகளின் தளபதினு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? படை தளபதிகள் அப்படின்னா அது செவ்வாயும் ஒரு காரகம், குரு காரகம் வகிக்கிறார், சூரியன் காரகம் வகிக்கிறார். இப்ப பாருங்க, மேசராசியில செவ்வாய் வீடு, சிம்ம ராசினா சூரியனுடைய வீடு, தனுசு ராசினா குருவோட வீடு இல்லையா? இந்த 3 ராசியிலையும் யார் இருக்கா? அஸ்வினி, மகம், மூலம், கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்கா? அப்ப முப்படை தளபதிகள்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 1, 5, 9ஆம் இடத்தை சார்ந்த அந்த வீட்டின் அதிபதிகளின் குணங்கள் அவங்க 3ஆம் இடத்துல இருந்தா அந்த மாதிரி ஆகலாம். ஆக 3ஆம் இடத்துல குரு இருந்தா இந்த செவ்வாய் மாதிரி ஆக்ரோஷமா இல்லாம எதையும் நிதானமா புத்திசாலித்தனமா யோசிச்சு தைரியமாவும் இருப்பாங்க. ரொம்ப யோசிச்சு ஒரு காரியத்தை கண்ணியமா அந்த காரியத்தை செய்து முடிச்சுப்பாங்க குரு இருந்தா. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது குரு தான். ரொம்ப சிறப்பான அம்சம் அது. இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல அரசனுக்கு பக்கத்துல ஒரு மந்திரி ஆலோசனை சொல்றாரு அப்படின்னா அது குருவுடைய காரணம் தான். இப்ப இந்த சூரியன், செவ்வாய், குரு நல்ல நிலையில 3ஆம் இடத்துல இருந்தால் போதும், எதிலும் வெற்றி அவங்க அடைஞ்சிருவாங்க நண்பர்கள். ஆக மனம் சரியான முறையில் சொல்றதை கேட்டா நாமும் அப்படி இருக்கலாம், வல்லவனாகவும் எல்லோரும் போற்றும்படி வாழலாம்.
இது சொல்றபடி மனசு கேட்கணும். மனசு சொல்றத நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா அந்த பாதை நல்ல பாதையா கெட்ட பாதையான்னு தெரியாது. ஆக இதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லோரும் காலையில ஒரு 5 நிமிடமாவது தியானம் பண்ணணும். பண்ணுனா அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இது சொல்றது நாம கேட்போம். வணக்கம் நண்பர்களே. எனக்கு சத்குரு செய்த அனைவருக்கும் நன்றி.